ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாசனம் சங்கீதம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தவன் அவரை பாடுவேன். தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தவன் அவரை பாடுவேன், என் ஜீவனுள்ள அவரை நான் பாடுவேன், சுவாசம் இருக்க அவரை பாடுவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராள தாராளம், அது எண்ணி கூட முடியாது, சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ நன்மைகளை செஞ்சார் ஏசப்பா. அவர் செஞ்ச நன்மைகள் நினச்சி நான் துதிப்பேன். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாக நன்மை செஞ்ச என் தேவன் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் எப்போதுமே அவர் துதிச்சு அவரை பாடி நான் அவரை மகிமைப்படுத்துவேன் சொல்லி தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தார். நம்மளோட வாழ்க்கையோட சரி, கர்த்தர் நம்ம வாழ்க்கை எத்தனை நன்மைகளை செஞ்சிருப்பார், எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருப்பார். அவர் செஞ்ச நன்மைகள் ஏராள தாராளம். அதாவது ஏசப்பா ஒருத்தருக்கும் நன்மை செய்யாத ஆளே இல்லை. நிச்சயமாக எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்குது. அப்படியாப்பட்ட நன்மை உள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செஞ்சிருப்பார். அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம அவரை துதித்து அவரை பாடும்போது அவரை மகிமை அடைவார். அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச நீங்கள் நன்மைகளை சொல்லும்போது இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கை நன்மை செய்வார். இதை காட்டிலும் பெரிய நன்மையை கர்த்தர் செய்வார். ஏன்னா தாவே அப்படி தான் சொல்கிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாது. அவர் செய்த சின்ன நன்மை கூட மறக்காதீங்க. அதை சாட்சியாக சொல்லுங்கள், அவரை துதிங்க, அவர் நிச்சயமாக அதில் மகிமை அடைவார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அதிக நன்மைகளை செய்வார். அவர் செஞ்ச நன்மையில் ஒரு நாள் மறக்காதீங்க. அதை நினச்சி துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் நன்மை இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கலையா, நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். நீங்கள் துதிச்சு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் நன்மை செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை அவர் உங்கள் சூழ்நிலைக்கு எல்லாம் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் தடைகளை உடைப்பார். உங்கள் தோல்விகளை ஜெயம் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தில் சமாதானம் கட்டுவார். நீங்கள் எந்த பிரச்சனையோடு, எந்த கவலையோடு, எந்த கண்ணீரோடு இருக்கீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஒன்றே நீங்கள் அவரை துதித்து பாடி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவ அறிஞ்ச பிள்ளைகள் மட்டும் அவர் தெய்வம் இல்லை, கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகள் ஒரு தெய்வமாக இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை அறியாத கானானிஸ்டேக்கே அவருக்கு அப்படியாப்பட்ட அவளுக்கு ஒரு நன்மை செஞ்ச தேவனாக இருக்கார். ஏசப்பா எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கூட அவர் கேட்டபோது கர்த்தர் அவர் கேட்குற அந்த விசுவாசத்தின்படி அவருக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட தேவனாக இருக்கிறாரு. அவர் எல்லோருக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் சகல ஜனங்களும் அவர் தேவனாக இருக்கார். அப்படியாப்பட்ட தேவன் நிச்சயமாக நன்மை செய்கிற தேவனாக இருக்கார். நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கை நன்மை செய்வார். வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதீங்க. அவர் துதிச்சு பாடுங்க. ஆமென்.